18 வயசு ஆன உடனே 21 வயசுக்குள்ளேயே திருமணம் செய்து வைத்து, அதுவும் உறவினர்களுக்குள்ளேயே திருமணம் செய்து வைத்து, முறையான உறவினர்கள், இந்த முறையான உறவினர்களுக்குள்ள திருமணம் செஞ்சு வச்சு, சமூகம் ஒரு இனிமையான பாகமாக அவர்களுடைய வாழ்க்கையின் பாகமா இருந்து, திருமணம் அப்படிங்கிறது வெறும் காமம் மட்டும் சார்ந்தது அல்ல. நீங்க முதிர்ச்சி அடையும் பொழுது உங்களுடைய உணர்ச்சிகள், உணர்வுகள், வாழ்க்கை எல்லாவற்றையும் ஒன்றாக பகிர்ந்து, இந்த சப்தபதினு சொல்லுவோம், நம்முடைய 7 விரதங்கள், அது ரொம்ப அருமையான சப்தபதி விரதங்கள். அதை புரிய வச்சு இந்த தம்பதிகள் அதுல முழுசா பழுத்து மலர்றதுக்கு அந்த ஈகோ சிஸ்டமே பாதுகாப்பா இருக்கும். தாய் மாம உறவு, மாமனார் மாமியார், இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த தம்பதிகளை திருமணம் பண்ணோடனே தனியா விட்டுற மாட்டாங்க. இவங்களுக்கு ஒரு அருமையான அரணாக இருந்து இந்த கூட்டு குடும்பத்திலே நடக்கின்ற டீனேஜ் திருமணங்கள் தான் ஒரு விதமான தீர்வு. ஆனா துரதிர்ஷ்டவசமா அது சமூகத்துல சாத்தியம் இல்லாம போனதுனால, இப்போ கூட்டு குடும்பங்கள், அந்த லார்ஜ் ஃபேமிலி நெட்வொர்க்கே அழிஞ்சிட்டதுனால, 2வது நிலை தீர்வு என்னன்னா, 25 வயசுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்காதீங்க. அது 2வது நிலை தீர்வு. குறைந்தபட்சம் ஓரளவு முதிர்ச்சி அடைஞ்சிட்டு, சைக்கலாஜிக்கலா, மென்டலா, எமோஷனலா மெச்சூர்ட் ஆயிட்டு திருமணம் பண்ணிக்கோங்க. 3வது நிலை தீர்வு, 30 வயது வரை கல்யாணம் பண்ணிக்காம, தேவைப்பட்டதுன்னா இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உடனே நித்யானந்தா லிவ் இன் ரிலேஷன்ஷிப்புக்கு ஆதரவு அப்படின்னு தம்ப்நெயில் போடாதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய உயிர் முதிர்ச்சி அடையும் பொழுது, உங்களுடைய உணர்ச்சிகள் முதிர்ச்சி அடையும் பொழுது, இந்த ஓவரான ஹார்மோனல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் அடங்கிங்க. வெறும் இந்த ஹார்மோனல் பிரஷர்னால நீங்க வாழ்க்கையை பாக்குறீங்க இல்லையா, அந்த